கோவிலில் நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? வழிபாட்டிற்காக மனத்தூய்மையுடன் நாம் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வரும்போதும் நம்மை அறியாமல் கோவிலை ஒரு முறை சுற்றி வலம் வருகிறோம். அப்படி கோவிலை சுற்றி வலம் வரும்போது நமக்கு புண்ணியங்கள் வந்து சேர்வதாக ஐதீகம். முக்கியமாக நமது முன்ஜன்ம பாவங்கள் ஒவ்வொன்றாக விலகி நம் பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுபடுகிறோம் என்றும் நமது முன்னோர்கள் சொல்வது உண்டு. தினமும் கோவிலை வலம் வருவதால் எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர வலம் வந்த புண்ணியம் உண்டாகும். பௌர்ணமி, கார்த்திகை, திங்கள், சோமவாரம், வெள்ளி என குறிப்பிட்ட நாளில் வலம் வந்தால் எண்ணிய எண்ணம் விரைவில் நிறைவேறும். உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் திகழும். கோவிலுக்குள் செல்லும்போது ஈர ஆடைகளுடன் செல்லக்கூடாது. கோவிலை வேகமாக எண்ணிக்கை கணக்கிற்காக வலம் வருவது கூடாது. நிதானமாக பேசாமல் இறை உணர்வுடன் வலம் வர வேண்டும். தெய்வ வழிபாட்டின் மிகச் சுலபமான வழி பிரதட்சணம் செய்வது ஆகும். இதையே வலம் வருதல், சுற்றி வருதல் என்றும் முன் ஜன்ம பாவங்கள் விலக்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கோவிலை சுற்றி வலம் வருவது ஒரு புண்ணியச் செயல். கோவிலை வரும்போது இறைவனை நினைத்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.